இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு பார்ட், முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது இன்னொரு பகுதி, 2 பகுதி இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ்னா நம்ம எல்லாரும் நல்லா அது தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதானே நம்ம சொல்றது. சரி, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும். இதான் சரியான கருத்து. இதுதான். ஏன்னா இன்னைக்கு ஒரு சில அத்வைதம் பேசக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நமக்கிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க, வணக்கத்துக்கு அரபில் என்னன்னு கேட்பாங்க. நாம வணக்கத்துக்கு இபாதத்தம்போம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இபாதத் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றா விளங்கிட்டா, இபாதத்து என்கிற சொல்ல அங்க இல்லையே என்று கேட்டோன்னு நாம ஆஹா அப்ப சொல்லுவான், கலிமாவுக்கு அர்த்தம் பிழையா சொல்லியிருக்கிறீங்க. நமக்கு அரபு தெரியாதானே, ஆஹான்னு கேட்போம். அவன் போல கஞ்சல்வான். இலாஹு, இலாஹு என்றால் சிருஷ்டி என்று கருத்து சொல்லுவான். சிருஷ்டி என்ற என்னையா, இந்த உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் தான் இலாஹு. லா என்றால் இல்ல, சிருஷ்டியை இலாஹு என்றால் சிருஷ்டி, இல்லா என்றா தவிர அல்லாஹ். சிருஷ்டி இல்லை அல்லாஹ் தவிர என்றால் எல்லாமாக இருப்பது அல்லாஹ் என்றா அவன் கருத்து சொல்லிட்டு போறான். அப்ப நம்முடைய மௌலிமார், நம்முடைய அம்மாமார், பாப்பாமார் சொல்லி தந்தது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இவன் சொல்லி தரது இலாஹை தவிர அல்லாஹ் இல்லை. இலாஹி என்றால் சிருஷ்டி, சிருஷ்டி இல்லாமல் அல்லாஹ் இல்லை என்றால் சிருஷ்டிகள் அல்லாஹ். அத்வைதம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கேளிராட்டம், எங்கு நோக்கி நாம் அன்றி வேறு இல்லை. தான் அத்வைதம். எல்லாமாக வெளிப்பட்டு இருக்கான். அல்லாஹ் தான் எல்லாமாக இதுவும் அல்ல இதுவும் அல்ல, எல்லாமாக அல்லாஹ் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த கருத்து சரியா? இலாஹு என்றதுக்கு நாம இபாதத் என்றது அதுக்குள்ள இல்லத்தான் என்று யோசிக்கிறது. ஒரு மொழியில ஒரு சொல்லுக்கு பல கருத்து இருக்கு, ஒரு கருத்துல பல சொற்கள் இருக்கு. விளங்கிட்டா? இப்ப நம்ம தமிழ் தான், நம்ம எல்லாருமே நல்லா தமிழ் பேசுற, நாங்க எல்லாருமே நாம தமிழ் பேசுறோம். சரி, அருகாமை என்றால் என்ன சொல்லுங்க? அருகாமை என்றால் என்ன? சரி, அதுக்கு எதிர்கருத்து சொல்லுங்க. அப்ப அருகாமை எதிர்கருத்து என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க. தமிழ் தானே, அருகாமைக்கு எதிர்கருத்து என்ன சொல்லுங்க. என்ன இதுக்கு எதிர்கருத்து தெரியாதா? அருகாமை எதிர்கருத்து என்ன? ஒரு ஆள் சொல்லுங்கள். தூரம். அருகாமை என்றால் எதிர்கருத்து தூரம். அப்ப அது தமிழ் போல. அருகே என்கிறதுக்கு எதிர்கருத்து தான் அருகாமை. உண்மையிலே அருகாமை என்கிறதுக்கு ஒத்த கருத்து சொல் தூரம். அறியாமை, அறியாமை என்று சொல்றது என்ன? அறிவில்லாமை. அருகாமை என்ற அருகில்லாமை, அருகே இல்லாமை, தூரம். அருகே அருகாமை, இதுதான் தமிழ். அப்ப நமக்கு தமிழ்ல சில பிள்ளைகள் இருக்கு. அது மாதிரி அரபுல குறையுள்ள ஆக்கள் தான் இலாகுங்கிறதுக்குள்ள இபாதத் எங்க இருக்குன்னு கேட்கிற. அவனுக்கு அரபு தெரியா? இலாகுங்கிற அரபு சொல்லுக்கு உண்மையாக வணங்கப்படுபவன் என்று அர்த்தம். இப்ப வணக்கம்ங்கிறதுக்கு இபாதத் என்ற சொல்லுத்தான் வரணும் என்று இருக்கான். மஞ்சம் என்றால் என்ன? மஞ்சம் என்றால் என்ன? தமிழ்ல மஞ்சம் என்றால் கட்டில். மஞ்சம் என்றால் கட்டில். ஒருத்தன் மஞ்சம் எங்கான், மஞ்சம் கட்டில் என்கிற சொல் அங்க விரல் என்று சண்டை பிடிக்கலாமா? கட்டில் என்கிற சொல் விரல்ல, அப்ப எப்படி மஞ்சம்? அது ஒரு சொல், இது ஒரு சொல். இபாதத் ஒரு சொல், வணக்கம். அலகு என்றாலும் வணங்கினான், இலாகு என்றா வணங்கப்படுபவன். வணங்கினான்ங்கிறதுக்கு இபாதத் அபத என்கிற சொல் மட்டுமா வரணும்? நிறைய சொல் இருக்கு, தமிழ்லையே நிறைய சொல் இருக்குது. என்ன ஒவ்வொன்றுக்கும் நிறைய சொல் இருக்குது. புகழ், கீர்த்தி. அப்ப புகழ் என்கிற சொல் மட்டும்தான் வரணுமா? அப்ப இப்படி இவனுக்கு அரபு தெரியா? நாம பார்க்கலாம், நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ். பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இரட்சகனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறான். ரப்புன் நாஸ், மனிதர்களின் இரட்சனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறான். இலாஹின் நாஸ் என்றா என்ன?
மனிதர்களின் வணங்கப்படும் கடவுளை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இலாஹின்னாஸ் என்கிறது மனிதர்களின் இலாகை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இந்த அத்வைத கொள்கையில் இருக்கிறவன் இலாகுக்கு சிருஷ்டி என்ற கருத்து சொன்னதை இந்த சூறாவுக்கு எடுத்து பார்த்தால் மனிதர்களின் சிருஷ்டியை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பொருத்தமா? சம்பந்தம் பெறுதா? விரல் இல்ல. அப்ப கலிமாவுக்கு பொருளை வித்தியாசமா சொல்லிக்கிட்டு போடுறது ஒரு பகுதி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத எப்படி வழங்கணும்டா, நம்முடைய முழு வணக்கமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும். முழு வணக்கம். இப்ப பிரார்த்தனை செய்யறது வணக்கம், நேர்ச்சை செய்யறது வணக்கம், அறுத்து பலியிடுறது வணக்கம், சுஜூது செய்யறது வணக்கம், சத்தியம் செய்யறது வணக்கம். விளங்கிட்டா? அப்ப நோன்பு வைக்கிறது ஒரு வணக்கம். இந்த கடமைகளை அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே செய்யணும். அதான லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யலாமா? நான் காலை இடறி கீழே விழும்போது யா மஹியதீன் ஆண்டவரேங்கிறேன். இது பிரார்த்தனை தானே? இது பிரார்த்தனை தானே? அழைப்பு விடுக்கிறோம் தானே? இந்த அழைப்பு யாரை கூப்பிடணும்? அல்லாஹ்வை தானே கூப்பிடணும். அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றும் இல்லை தானே? அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை தானே? அப்ப நான் அல்லாஹ்வை அழைக்க வேண்டிய இடத்துல யாரை கூப்பிடுறேன்? ஒரு பெரிய ஒரு மகானை கூப்பிடுறேன். அவர் சிறந்தவர், அவர் ஒரு மகான், ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக தொன்று செஞ்சவர், தாவா பணியில ஈடுபட்டவர், முஹ்யீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி. அப்ப அந்த ஒரு பெரிய மனுஷனை நம்ம அதை விட பெரிய மனுஷன் ரசூலுல்லாஹ் தானே. அது பிற்பட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தவர் தான் இவர். அதை விட முந்தினவர் முஹம்மது நபி. யாராவது கீழே விழும்போது முகமது நபி ஆண்டவர் என்று கூப்பிட்டிக்கமா? முகமது நபி அப்பாவை என்று கூப்பிட்டிக்கமா? இல்ல, முஹ்யீதீன் ஆண்டவர் என்று கூப்பிட்டிக்கும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை புரிஞ்சுக்கிட்டா இப்படி செய்யலாமா? லா இலாஹ இல்லல்லாஹ்டா வணக்கம் முழுக்க அல்லாஹ்வுக்கு தான் செலுத்தணும், வேற ஒருத்தருக்குன்னு செலுத்தல. நம்ம பெற்றோர்கள் காலை விழலாமா? வெளியே போகும்போது உம்மாட காலை விழுந்து கும்பிட்டு இப்படி தொட்டு கொஞ்சிட்டு போகலாமா? இல்ல. இந்த தலையை கீழே நிலத்துல வைக்கணும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், எவன் காலுக்கு முன்னாலேயும் வைக்க மாட்டோம். அதானே நம்முடைய ஈமான், அதானே நம்முடைய இஸ்லாம். அப்ப ஷேக் நாயத்துக்கு முன்னால, பெரிய ஒரு தங்குல் பாப்பாக்கு முன்னால நம்ம தலையை கொண்டே வைக்கலாமா? வைக்க முடியாது. யாரா இருந்தாலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, உங்களோட காலை நாங்க விழுகிறதுக்கு அனுமதி தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மனிதன் கால மனிதன் விழுகிறதுக்கு, இன்னொருத்தனுக்கு சிரம் சாய்க்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கல. அப்படியே அனுமதிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் அந்த அனுமதி. அதுவும் இல்லை. அப்படி வைக்கிறதா இருந்தா கணவனுக்கு மனைவி, அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு கடமைப்பட்டிருக்காவ. அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அகீதாவை சரியா சொல்லி தந்திருக்கு. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கம் முழுக்க அல்லாஹ்வுக்கு. அந்த அல்லாஹ்வைத்தான் நாம் வணங்கணும், அல்லாஹ்கிட்டான் கேட்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் அறுத்து பலியிடணும், அல்லாஹ் மீது ஆணையாகத்தான் சத்தியம் பண்ணணும். தலையறி என்று சத்தியம் பண்ணலாமா? இந்த பாங்கு சத்தத்தை அறிய என்று சத்தியம் பண்ணலாமா? என் குழந்தை மேல சத்தியமான்னு சத்தியம் பண்ணலாமா? அப்படி சத்தியம் பண்ணலாமா? முடியாது. அப்ப சத்தியம்ங்கிறது அல்லாஹ் மீது ஆணையாகன்னு தான் சொல்லணும். சஹாபாக்கள் ஒல் கஅபான்னு சத்தியம் பண்ணாங்க, காபா மீது ஆணையாகன்னு சத்தியம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. கஅபா மீது ஆணையாகன்னு சொல்லாதீங்க, ஒரு ரப்பில் கஅபா, கஅபாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாகன்னு சத்தியம் பண்ணுங்கன்னாங்க. கஅபாவினுடைய இரட்சகன் மீது ஆணையாக அப்படி சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப வணக்கம் முழுக்க அல்லாஹ்வுக்கு செலுத்துதல் லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் அகீதா. அடிப்படை சரியா இருக்கணும், அல்லாஹ்வை தான் வணங்கணும். ஒரு சிம்பிள் மேட்டர். அல்லாஹ்க்கு தான் உதவி தேடணும், அல்லாஹ்க்கு தான் அந்த சக்தி இருக்குது. இப்ப நோய் நிவாரணம் யாரு செய்யணும்? யாருக்கிட்ட நாம நிவாரணம் தேடணும்? அல்லாஹ்கிட்ட தான் தேடணும். ஏன்னா புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நோயாளிக்காக நீங்க ஓதுற துவா என்ன? அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், மனிதர்களின் இரட்சகனே, அத்ஹிபில் பஸ், நோயை குணப்படுத்தி போக்கிவிடு. அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு, நீ தான் நோயை குணப்படுத்துவன், உன்னை தவிர நோயை குணப்படுத்துவன் யாரும் கிடையாது. நோயை குணப்படுத்து அல்லாஹ் தானே நோயை குணப்படுத்தணும். அப்ப நோயை குணப்படுத்த சொல்லி யாருகிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட கேட்கணும். கபர்ல அடங்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் இந்த பிள்ளோட வருத்தத்தை லேசாக்குங்கன்னு கேட்கலாமா? அவருக்கு அந்த சக்தி இருக்குதா? இருந்திருந்தா அவர் மௌத்தா இருக்க மாட்டார். அவரை வருத்தத்தை அவருக்கு லேசாக்க இல்லாம தான் அவர் மௌத்தான, அவர் மௌத்தானத்தால அவருக்கு கபர் கட்டினேன், அவரை கபர் அடிய வேணும்னு எந்த வருத்தத்தை லேசாக்கண்டா எப்படி? அது சாத்தியம்? சாத்தியம் இல்லை. விளங்கிட்டா? அப்ப அல்லாஹ் கிட்ட தான் நாங்க உதவி தேடணும். இதான் லா இலாஹ என்கிற அர்த்தம். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அல்லாஹ்வோட தூதர். முஹம்மது நபி அல்லாஹ்வோட தூதர் என்கிறது வேறு, தூதர் என்கிறது வேறு, அஞ்சல் செலுத்துபவர் என்கிறது வேறு.
அஞ்சல் செலுத்துறவர்ங்கிறது என்ன? அவர் ஒரு செய்தியை எனக்கிட்ட இருந்து உங்களுக்கிட்ட கவர்ல போட்டு கொண்டாந்து தாரவர் போஸ்ட்மேன். அஞ்சல் கொண்டு வரவர். போஸ்ட்மேனுக்கு தெரியுமா உள்ளுக்கு என்ன இருக்கண்டு? கடிதத்தை கொண்டு வந்தாராது. என்ன என்ன ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வருது. அவர்கிட்ட கேட்கலாமா என்ன ரிசல்ட்ஸ்? எனக்கு என்ன தெரியும், உடைச்சு பாரு. முஹம்மது நபி அல்லாஹ்விடத்துல இருந்து வெறுமனே செய்தியை மட்டும் கொண்டு வந்து தாரவரா, அந்த செய்தியை விவரிச்சு தாரவரா அண்டு கேட்டா அதை விவரிச்சு நம்ம கிட்ட தாரதா? அதான் தூதர். இப்ப வெளிநாட்டில இருந்து அமெரிக்காவின் தூதுவர் இலங்கை வருகை அப்படின்ற என்ன அர்த்தம்? அமெரிக்காவினுடைய தூதுவர் வருவார், இங்க உள்ள ஜனாதிபதியோட உட்கார்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவார். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது, என்னென்ன செய்யணும் அங்கிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இது இவ்வளவுக்கு நீங்க உடன்படுங்க, இதுக்கு மேல உடன்படாதீங்க. அப்ப என்ன பேச வாரோம், இந்த பேச்சில் உள்ள ட்ரிக்ஸ் என்ன, என்னென்ன எல்லாம் கையாளணும், எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட், என்னென்ன செய்யணும்ங்கிறது தெரிஞ்சாதான் அதை தூதுவர். வழங்கிட்டான். அப்ப கொண்டு வாரது கொரியல் போய் இல்லை, தூதுவர். அல்லாட தூதுவர் என்றால் அல்லாஹ் கிட்ட இருந்து நாங்க எப்படி இருக்கணும்ங்கிற விளக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவரை நாங்க பின்பற்றி தான் ஆகணும், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும். அவருக்கு தெரியும் எப்படி தொழணும் என்று, அவர் சொன்னதுதான் தொழுகை. அவருக்கு தெரியாம நாம ஒரு தொழுகையை உருவாக்கலாமா? அவர் தான் தொழுது காட்டினாங்க. சுபஹு 2 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினாங்க. எனக்கு நல்லா டைம் இருக்கு, இன்றைக்கு ஃபுல் ஃப்ரீ, நான் ஒரு 4 ரக்காத்து தொழப்பறேன், தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? 4 ரக்காத்து நான் தொழப்பறேன், நான் ஃபுல் ஃப்ரீ என்று தொழலாமா? அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்லை. அப்போ முஹம்மது நபி கிட்ட இருந்து அந்த செய்தியை நாங்க அல்லாஹ்விடத்துல இருந்து செய்தி முஹம்மது நபிக்கு வருது, முஹம்மது நபி நம்ம கிட்ட செய்தியை கொண்டு வரார். இதை ஹதீதுங்கிறோம், இதை முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அப்படியே பின்பற்றணும். அவர் கொண்டு வந்ததுதான் மார்க்கம். இப்படித்தான் அவர் துவா கேட்டார், இப்படித்தான் தொழுதார், இப்படித்தான் தக்பீர் கட்டினார், இப்படித்தான் கையை வச்சார், இப்படித்தான் சுஜூது செய்தார், இப்படித்தான் நம்ம வாழணும்ங்கிறத முஹம்மது நபி சொல்லி தந்திருக்கார். அப்படியே வாழ்றதுதான் நம்ம நபியை பின்பற்றுறது. வழங்கிட்டாதா? அப்ப அந்த கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்தா, வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தினா, சத்தியம், அறுத்து பழிகிறது, நேர்ச்சை வைக்கிறது, உதவி கேட்கிறது, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் அது இணை வைத்தல், ஷிர்க்கு. முஹம்மது நபிக்கு பகரமாக இன்னொரு ஆளை கொண்டு வந்தால் அது பித்அத். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அது ஷிர்க்கு, முஹம்மது நபிக்கு இணை வைத்தால் அது பித்அத். விளங்கிக்கோங்க ஷோட்டா. இப்ப முஹம்மது நபிக்கு இணை வைத்தால் என்ன? முஹம்மது நபி இப்படித்தான் தொழுது காட்டினாங்க, இப்படித்தான் கையை வச்சாங்க, இப்படித்தான் தொழுதாங்க, இது முஹம்மது நபியை பின்பற்றும். இன்னொருத்தர் நான் ஒரு பள்ளியாசரர், எல்லாரும் இப்படி நில்லுங்க, காலை இப்படி வைங்க, இன்னைக்கு 5 ரக்காத் தொழுவோம் அப்படின்னு நீங்க தொழுதா என்ன முஹம்மது நபிக்கு சமன் ஆயிட்டிலே? மார்க்கத்தை சொல்லித்தரவர் அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் தூதருக்கு அசரத்தை ஈடாக்கிட்டீங்க, ஈக்குவல் பண்ணிட்டீங்க. இதுக்கு பேர் பித்அத். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் ஷிர்க்கு, முஹம்மது நபிக்கு இணை வைத்தால் பித்அத். அப்ப ஷிர்க்கு பித்அத் இல்லாம கலிமாவை சரியா அர்த்தம் புரிஞ்சு கொண்டு வரதான் அகீதா. அகீதா